துலாம் அரசு வேலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருஷம் அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஏன்னா உங்களுடைய லாபாதிபதியாகிய சூரியன் இந்த வருடத்தின் பெரும்பகுதி நாட்கள் நல்ல விதமாகவே ஒரு நல்ல இயக்கத்தில் இருக்கிறார். வருட ஆரம்பத்திலேயும் அவர் கொஞ்சம் நல்லா இருக்கிறது பெரிய யோகமான ஒன்று. ஆக துலாம் பங்காளி தகராறு என்று சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா மக்கள் மூலமாக ஏதேனும் சோதனைகளை அனுபவித்து கொண்டிருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் வரக்கூடிய அருமையான யோக வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க. 2ஆம் இடத்தை குரு பார்க்க போறதுனால விருச்சிகம் முதல் 5 மாதங்கள் கொஞ்சம் கஷ்டம், விரயம், ஓட்டம் எல்லாம் இருந்தாலும் தேவையற்ற வெட்டி அலைச்சல்னு சொல்லப்படக்கூடிய சில பல விஷயங்கள் இருந்தாலும் கூட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருடத்தின் பிற்பகுதி 7 மாதங்கள். தனுசு திருமணம் ஆகாத இளைய பருவத்தினருக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மை. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒரு மாதிரி ஃப்ளாப் ஆகி போச்சுங்க, செகண்ட் மேரேஜாவது எனக்கு நல்லா இருக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு 2வது வாழ்க்கை துணை அருமையாக இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம். தனுசு கணிதம், கணக்கு, வழக்கு, அக்கௌண்ட் சார்ந்த விஷயங்கள், சாஃப்ட்வேர் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வேலைகள் இந்த வரைக்கும் அந்த ஷிஃப்ட் போட்டாங்க, இந்த ஷிஃப்ட் போட்டாங்க, நைட் ஷிஃப்டாக போட்டு சாவடிக்கிறாங்க, இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் விரும்பிய அளவிற்கு வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைகள் உண்டு. காஸ்மோவியோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுத்து வச்ச வருஷம் இந்த வருஷம்னு சொல்லிடுவேன். எல்லாத்துலேயும் நல்லா இருக்கு. வருடம் முழுக்க 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்க, 11ஆம் இடத்தில் வருடத்தின் கடைசி மாதம் வரைக்கும் கேது இருக்க, 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் 3 இடங்கள்ல மாறி மாறி குரு வந்துட்டு போவார். ஆரம்பத்தில் 5 மாதம் 9ஆம் இடத்துல இருப்பார், அப்புறம் 2-3 மாதம் 10ஆம் இடத்துல இருப்பார், அப்புறம் வருஷ கடைசியில் பார்த்தா மறுபடியும் 11ஆம் இடத்துக்கு வருவார். கொடுத்து வச்சவங்க தான் நல்லா சம்பாதிக்க போறீங்க. எல்லாத்திலையும் தொட்டது துலங்கக்கூடிய மாதமாக துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக இருக்கும். வேலைக்கு போகிறவர்களுக்கு புதிய தொழில் அல்லது சைடில் வேலையும் பார்த்துக்கிட்டு சைடில் ஒரு தொழில் அமைப்புகள். அரசு வேலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருஷம் அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஏன்னா உங்களுடைய லாபாதிபதியாகிய சூரியன் இந்த வருடத்தின் பெரும்பகுதி நாட்கள் நல்ல விதமாகவே ஒரு நல்ல இயக்கத்தில் இருக்கிறார். வருட ஆரம்பத்திலேயும் அவர் கொஞ்சம் நல்லா இருக்கிறது பெரிய யோகமான ஒன்று. ஆக எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல வருடமாக இந்த வருடம் நிச்சயமாக இருக்குதுங்க. 11ஆம் இடம் மூத்த சகோதர அமைப்புகளை குறிக்கக்கூடியது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மூத்த சகோதரர்கள், அண்ணன் அக்கால்களால் மன வருத்தத்தை அடைந்து கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவர்களாலே அடிபட்ட இடத்துல புண்ணுக்கு மருந்து தடவுற மாதிரி யாரால பிரச்சனைகளோ, அண்ணனால பிரச்சனை, அக்கானால பிரச்சனை, அவங்களே கூட்டிகிட்டு உங்களை ஏதாவது ஒரு வகையில் சமாதானப்படுத்தக்கூடிய அமைப்புகள். மிக மிக முக்கியமாக பங்கு பிரிப்பது, ஷேர் அதாவது பாகப்பிரிவினை, பங்கு பிரித்தல் போன்ற அமைப்புகள் சுமூகமாக நடப்பது. தாத்தா உயில் படி இப்படி பிரிக்கணும், அப்பா உயில் படி இப்படி பிரிக்கணும், அப்பா இதுவரைக்குமே ஒரு சொத்து பத்துக்களை பிரித்து கொள்ள முடியாத அளவிற்கு இழுத்து கொண்டிருந்தவர்கள், பங்காளி தகராறு என்று சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா மக்கள் மூலமாக ஏதேனும் சோதனைகளை அனுபவித்து கொண்டிருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் வரக்கூடிய அருமையான யோக வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க. 2ஆம் இடத்தை குரு பார்க்க போறதுனால பேச்சினால் ஜீவிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆசிரிய பணியை செய்யக்கூடியவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறை, இந்த மாதிரியான ஜுடிஷியல் நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே 10ஆம் இடத்துல உச்சகுரு வரப்போகிறது. பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை, பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். இது வரைக்கும் உழைச்ச உழைப்புக்கு காசு இல்லையே நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் காசு வரக்கூடிய தன்மை. கடன்கள் தீரக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கடன், நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகள் அப்படியே தள்ளி வைக்கக்கூடிய அமைப்பு. கடன் தீரணும்னா வருமானம் வரணும், வருமானம் வரும், நோய் தீரும். 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் தீரும், சுமூகமான ஒரு தீர்வு வரும். பொண்டாட்டி கேஸ் போட்டிருக்கா, புருஷன் கேட்டு போட்டிருக்கா, சொந்த வாழ்க்கை கேஸ் எல்லாம் உங்கள் பக்கம் சாதகமாக தீரக்கூடிய அற்புத நல்ல வருடம் 2026 யோக வருடம், ஆங்கில புத்தாண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல் 5 மாதம் ஒரு சுமாராக இருக்கும்.
அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிற்பகுதி 7 மாதம் டாப் டக்கராக இருக்கும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள்லாம் அப்படியே படிப்படியாக தீரப்போகுது, அதுதான் உண்மை. ஏன்னா முதல்ல 8ஆம் இடத்துல 5 மாதம், ஜூன் மாதம் வரைக்கும், மே மாதம் எண்டு வரைக்கும் 5 மாதம் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த வருடத்தின் பெரும்பகுதி நாட்கள் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சுபத்தன்மையோடையே போவார். அப்படியே வலிமையான நல்ல இடங்கள்ல குரு பார்வையில் அப்படி இப்படின்ட்டு பெரிய அளவில் எல்லாமே இருப்பார். ஆக எதையும் சமாளிக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை. முதல் 5 மாதங்கள் கொஞ்சம் கஷ்டம், விரயம், ஓட்டம் எல்லாம் இருந்தாலும், தேவையற்ற வெட்டி அலைச்சல்னு சொல்லப்படக்கூடிய சில பல விஷயங்கள் இருந்தாலும் கூட விருச்சிகராசிக்காரர்களுக்கு வருடத்தின் பிற்பகுதி 7 மாதங்கள் அற்புதமாக ஜூன் மாதத்துக்கு பிறகு இருக்கும். ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. சில நேரங்களில் பேராசைப்பட்டுட்டு அப்படியே பெருநஷ்டம் மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது லாஸு வரும். தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு அந்த வகையில் இருக்கின்ற இடங்களில் வீடு வாங்குறது, காடு வாங்குறது அல்லது ஒரு கார் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கடன்கள் வரக்கூடிய சூழலும் உண்டு. 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் சித்திக்கும், நல்லாவே இருக்கும். முதல் 4 மாதத்துக்குள்ளேயே வெளிநாடு போயிட்டு வர்றது அப்படி இப்படிலாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் பயணங்களின் மூலமான அலைச்சல்கள் முதல் 5 மாதம் உண்டு. கையில் டிஃபன் பாக்ஸு சாப்பிட்றதுக்குன்னு வச்சுருந்தா கூட எங்கே வச்சு சாப்பிட்றதுன்ற மாதிரியாக, எந்த இடத்துல தான் நின்று சாப்பிட்றது, வண்டியை நிறுத்தினா தானே சாப்பிட்லான்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் பிற்பகுதி 7 மாதங்கள், ஜூன் மாதத்திலிருந்து நிலைமை அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஜூன் மாதத்திற்கு பிறகு பிள்ளைகளை சுப பிரிவாக பிரியக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு கண்டிப்பாக உண்டு. எப்படி பிள்ளைகளை சுப பிரிவாக பிரிவீங்க அப்படின்னு சொன்னால், பிள்ளைங்களை போய் காலேஜில் சேர்க்கறது அல்லது பிள்ளைங்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் திருமணம் நடக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சுப அமைப்புகள் கண்டிப்பாக செயல்படும். அது உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும். ஆக விருச்சிகராசிக்காரர்களுக்கு முதல் 5 மாதங்கள் அலைச்சல்கள், விரயங்கள் போன்றவைகளை கொடுத்தாலும் கூட பிற்பகுதி 7 மாதங்கள் கருமையான அளவில் உச்சகுரு ராசியை பார்ப்பது, 10ஆம் இடத்தில் இருப்பது போன்ற அமைப்புகளின் காரணமாகவும், வருடத்தின் கடைசியில் உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் வரப்போகிறார். ராகு பகவான் தன்னுடைய ராசிக்கு அந்த 3ஆம் இடத்திற்கு வரப்போறாருனாலே நல்ல பலன்களை செய்யக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக வந்துடும். ஆக ராகுவின் உதவியால் எல்லா விதத்தில் ஏற்றுமதி இறக்குமதி நல்லா இருக்கும். உலோகம் சார்ந்த தொழில்கள், பாத்திரங்கள், ஸ்டீலு, இது உலோகம்னா என்ன, இரும்பு இந்த மாதிரியான உலோகங்கள் சார்ந்த தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்களுக்கு இது வரைக்குமே குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. விருச்சிகத்திற்கு பிற்பகுதி 7 மாதங்கள் நிறைவான ஆண்டாக அமைந்திருக்கிறது 2026 ஆங்கில புத்தாண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல் 5 மாதம் ஓகோன்னு இருக்கும். ஏன்னா முதல் 5 மாதம் உங்களுக்கு ராசியவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் கூட உங்களுக்கு 7, 8, 9ன்னு உங்கள் ராசிநாதன் நல்லா தான் இருக்கிறார். வருடம் முழுவதும் 3ஆம் இடத்தில் அங்கே ராகு பகவான் அமர்ந்திருப்பது பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காது. 2024ஆம் ஆண்டு நல்லா இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்படிலாம் ஒன்றும் பெரிய யோகங்களை தூக்கி கொடுத்தல, கொஞ்சம் கடன் கப்பியை தானே கொடுத்தது. அப்போ கொடுத்த கடனை தீர்க்கக்கூடிய அமைப்புகள் 2026ஆம் ஆண்டு உண்டு. அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. திருமணம் ஆகாத இளைய பருவத்தினருக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மை. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒரு மாதிரி ஃப்ளாப் ஆகி போச்சுங்க, செகண்ட் மேரேஜாவது எனக்கு நல்லா இருக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு 2வது வாழ்க்கை துணை அருமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது வலிமையாக நிச்சயமாக உங்களுடைய அமைப்பில் நல்லா இருக்குதுங்க. எதையும் இப்போ ஒன்றும் இது பண்ண வேண்டாம். வருடம் முழுக்கவே சீரான வளர்ச்சி இருக்கும். முதல் 5 மாதங்கள் 7ஆம் இடத்தில் இருக்கனால கூட்டு தொழில் நல்லா இருக்கும். சிறு சிறு பயணங்கள் ஏற்படும். அந்த பயணத்தின் மூலமாக நல்ல அறிமுகம் கிடைக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ திருமணம் பண்ணி வைக்க முடியும். அண்ணன் தம்பி போன்ற உறவுகள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். இது வரைக்குமே ஒரு மாத வருமானம் நிரந்தரமாக இல்லையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்திலேயே போதுமான அளவிற்கு மாத வருமானம் இதுதான் என்கின்ற அளவிற்கு நிரந்தரமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. கணிதம், கணக்கு, வழக்கு, அக்கௌண்ட் சார்ந்த விஷயங்கள், சாஃப்ட்வேர் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வேலைகள் இது வரைக்கும் அந்த ஷிஃப்ட்டு போட்டாங்க, இந்த ஷிஃப்ட்டு போட்டாங்க, நைட் ஷிஃப்டாக போட்டு சாவடிக்கிறாங்க, இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் விரும்பிய அளவிற்கு வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைகள் உண்டு. ஜூன் மாதத்திற்கு பிறகு இன்னும் சொல்லப்போனால் செப்டம்பர் மாதத்திலெல்லாம் ப்ரொமோஷனில் நல்லா இருப்பீங்க. வருடத்தின் முதல் 6 மாதங்கள் சுமாராக இருந்தாலும் கூட செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு சம்பள உயர்வு, பதவி உயர்வுன்னு சொல்லிட்டு
உங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்கள் பெரிய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைமைகள்லையுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஏதாவது நெகட்டிவ் இருக்குமா? முதல் 4-5 மாதங்கள் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனியின் மூலமாக தாயார் விஷயங்களில் ஏதாவது மனக்கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி எதனா கவலை இருக்கும். இல்லைன்னா அம்மா சொல்லி நம்ம செய்ய முடியாத சூழல், நம்ம சொல்லி அம்மா கேட்க முடியாத சூழல், இந்த மாதிரி தாய் மகன் தாய் மகள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்னும் சிலருக்கு வாகனத்தில் செலவுகள் அடிக்கடி வைக்கும். வருஷத்தின் பிற்பகுதியில் வண்டி மாற்றுவீங்க. அந்த வண்டி மாற்றுறதன் மூலமாக பைக் இருக்கிறவங்க கார் வாங்குற மாதிரியான உயர்வான நிலைகள் கண்டிப்பாக வரும். அந்தஸ்து கௌரவம் நல்லா இருக்கும். அதுதான் இந்த வருஷத்துடைய பெரிய விஷயம். இவர் முன்ன மாதிரி இல்லைப்பா, நல்லா தான்ப்பா இருக்கிறார், முன்ன ஒரு வருஷம் கஷ்டப்பட்டார்ல, இப்போ அப்படிலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாருன்னு சொல்கிற மாதிரியாக மதிப்பு கூடக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது 2026 ஆங்கில புத்தாண்டு.